ஹாய் ஆல், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க, கமெண்ட் பண்ணிவிடுங்க அண்ட் உங்களுக்கு தெரிஞ்ச மியூசிக் லவர்ஸோட ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் பாடறிவோம் படிப்பறிவோமோட யூடியூப் சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அண்ட் கீழே இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஹாய், ஹலோ, வணக்கம், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ வெல்கம் டு தி சாங் ஆஃப் த வீக். ஸோ இந்த வாரம் நம்ம கற்றுக்க போகிற பாட்டு வந்து சொல்லிட்டாலே அவ காதலை. இந்த பாட்டு வந்து இட்ஸ் ஃப்ரம் த மூவி கும்கி. டி இமான் சரோட மியூசிக். இதில் வந்து ஸ்ரேயா கோஷல் அண்ட் ரஞ்சித் பாடியிருக்காங்க. ரொம்ப ஒரு அழகான பியூட்டிஃபுல் சாங், ஒரு ப்ரீஸி ரொமான்டிக் நம்பர்னு சொல்லலாம். அண்ட் டெஃபினெட்லி வித் அன் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் மண் வாசனை. ஸோ கண்டிப்பாக அந்த வில்லேஜ் சாயல், அந்த ஸ்லாங் எல்லாமே உண்டு. அந்த ஃபோக் டச் அண்ட் அந்த ஃபோக் மெலடி வந்து கண்டிப்பாக நம்ம வந்து சொல்லலாம் இந்த பாட்டை. ஸோ இந்த பாட்டு வந்து இட்ஸ் பேஸ்ட் ஆன் த ராகம் நட்டபைரவி அண்ட் பிச் வந்து ஜி அண்ட் மெட்ரோனோமில் வந்து 75 beats per minute வருது. டைம் சிக்னேச்சர் ஆஸ் ஆல்வேஸ் 1 2 3 4 4/4 தான். ஓகே, ஸோ நட்டபைரவின்னு சொன்னோம் இல்லையா, இந்த பாட்டு வந்து இட்ஸ் டெஃபினெட்லி பேஸ்ட் ஆன் த ராகம் அண்ட் ஸோ மெனி பிளேசஸில் வந்து வி கேன் டெஃபினெட்லி சி ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் நட்டபைரவி. அண்ட் நட்டபைரவியில் வந்து நிறைய சாங்ஸ் ஹவ் பீன் கம்போஸ்ட் இன் தமிழ் மியூசிக் ஃபீல்ட். ஸோ நிறைய காம்போசிஷன்ஸ் இருக்குது. லைக் எண்ணிய பொன்னிலாவே அந்த பாட்டு, அண்ட் தென் புத்தம் பொது காலை அது, அண்ட் தென் பேசக்கூடாது அந்த பாட்டு, அண்ட் தென் ராசாத்தி உள்ள காணாத நெஞ்சு அந்த பாட்டு, அண்ட் தென் பழனி விழும் இரவு இது, அண்ட் தென் வெட்டி வேற வாசம் வெடலப்புள்ள நேசம். Okay, so many beautiful numbers and very popular numbers have been composed, and so is this song. So without wasting any other time, let's go into the teaching aspects of the song. Okay, so let's start with the Pallavi. ஸோ இந்த சாங்கில் வந்து பார்த்தோன்னா த்ரூ அவுட் த சாங் வந்து தேர் இஸ் அ கோரஸ் போர்ஷன் தட்ஸ் கோயிங் ஆன். போத் மேல் அண்ட் ஃபீமேல் சேர்ந்து ஹார்மனிஸும் சேர்ந்து போகும். ஸோ அது வந்து வி வில் நாட் டிஸ்கஸ் நவ் பிகாஸ் தட் இஸ் டூ மச். ஸோ அது வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதர் தேன் தேட் த ஹோல் சாங் வில் பி டிஸ்கஸிங். ஓகே, ஸோ ஸ்டார்டிங் வந்து மேலோடு தான் ஸ்டார்ட் ஆகுது. மேல் போர்ஷன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமா ஃபீமேல் போர்ஷன்ஸ் ஆரம்பிக்கும் பல்லவியில். ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் கோஸ். சொல்லிட்டேனே காதல. ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் லைன் ஃபார் த ஃபீமேல். ஸோ இதில் வந்து சொல்லிட்டேனே. ஸோ அந்த தேனே எண்டிங் வந்து ஒரு விப்ராட்டோட சஸ்டெயின் பண்ணணும். இவ காதல. ஸோ அந்த காதல எண்டிங் வந்து ஒரு சங்கதி. காதல. ஓகே, ஸோ 4 ஸ்டெப்ஸ் இருக்கு. ஓகே, அதே மாதிரி நெக்ஸ்ட் லைன் அகைன். சொல்லும் போதே அகைன் அங்கே அந்த விப்ராட்டோ சஸ்டெயின். சோகம் இங்கே வந்து பிகாஸ் திஸ் இஸ் அந்த வில்லேஜ் ஸ்லாங்குங்கிறதுனால சுகம் சொல்லக்கூடாது, சோகம் அப்படின்னு சொல்லணும். சோகம் தாளல. தாளல எண்டிங்கில் அகெயின் அதே சங்கதி. ஓகே, ஸோ சேர்த்து பாடுறேன் இந்த 2 லைனும். சொல்லிட்டேனே காதல சொல்லும் போதே சோகம் தாளல. ஓகே, இதுக்கப்புறம் இது போல் ஒரு வார்த்தையை யாரிடமோ சொல்ல தோடல. ஓகே, ஸோ இங்கே வந்து எல்லாமே ஒரு ஜம்போட நம்ம வந்து கொடுக்கணும் எல்லா வேர்ட்ஸும். இது போல் ஒரு வார்த்தைய. ஸோ போல ஒரு ஜம்ப் கொடுக்குறோம், வார்த்தையில் ஒரு ஜம்ப் கொடுக்குறோம். இது போல் ஒரு வார்த்தையை யாரிடமோ சொல்ல. ஓகே, ஸோ யாரிடமோ இல்லை யார் மூ அதில்
அதில் ஜம்ப் பண்ணிகிட்டே போகணும். இது போல் ஒரு வார்த்தையை யாரிடமோ சொல்ல தோணல. ஓகே, ஸோ அந்த தோணலை வந்து அந்த கிளைட் பண்ணி we'll have to go up and sustain with a vibrato. ஓகே, ஸோ இந்த பாட்டு வந்து மெயினாக இட்ஸ் அபவுட் ஃபீல் அண்ட் இமோஷன். ஸோ நிறைய அந்த கிளைட்ஸில் அந்த சஸ்டெயின்ஸில் வந்து அந்த ஃபீல் வந்து நமக்கு கொடுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் லைன் இதே மாதிரி தான் போகும். இனி வேறொரு வார்த்தைய பேசிடவோ எண்ணம் கூட. ஓகே, ஸோ இங்கே பார்த்தோம்னா அதே மாதிரி தான் ஜம்ப் பண்ணிட்டு போகும். வேறொரு வார்த்தையில் ஜம்ப் ஆகும், வார்த்தையில் அகேன் பேசிடவும். எண்ணம் கூடலாக வரும்போது தோணலா மாதிரி பிளெயினா விட மாட்டோம். இங்க வந்து கூடலற ஒரு டால ஒரு தூக்கணும். Otherwise the glide and sustain are the same, but தோணலாக்கும் கூடலுக்கும் இது ஒரு டிஃபரன்ஸ். தோணல அப்படி பண்ணோம், இங்க வந்து கூடல. ஓகே, ஸோ அது ஒன்று தான் டிஃபரன்ஸ். ஸோ இந்த ரெண்டு லைனும் சேர்த்து பாடுறேன். இது போல் ஒரு வார்த்தையை யாரிடமோ சொல்ல தோணல, இனி வேறொரு வார்த்தையை பேசிடவும் எண்ணம் கூடல. ஓகே, ஸோ இதோட முடியுது. இதுக்கப்புறமா இன்னொரு லைன். இப்போதான் வந்து ஹையஸ்ட் போர்ஷன் ஆஃப் த சாங்கே வரும். ஸோ இங்கே வந்து கொஞ்சம் நம்ம வாய்ஸை வந்து கம்ப்ரெஸ் பண்ணிட்டு நம்ம வந்து அந்த நோட்ஸ் ரீச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஓகே, ஓகே, ஸோ இதான் லைனு. இதில் வந்து ஸோ அந்த ஒன்றே மட்டும்தான் வந்து ஹையஸ்ட் நோட்டு. ஸோ அங்கே வந்து கொஞ்சம் கம்ப்ரெஸ் பண்ணி நம்ம வந்து ட்ரை பண்ண பார்க்கலாம். போதும் வந்து கிளைட் பண்ணோம். அங்கே அந்த ஃபீலு. ஓகே, ஸோ அந்த எண்ட் அகேன் அந்த கிளைட் அண்ட் சஸ்டெயின் விப்ராட்டோட. ஓகே ஓகே, ஸோ ஹோல் பல்லவி இப்போ பாடி காட்டுறேன் நான் ஒரு வாட்டி. சொல்லிட்டேனே இவ காதல சொல்லும் போதே சோகம் தாழல, இது போல் ஒரு வார்த்தையை யாரிடமும் சொல்ல தோணல, இனி வேறொரு வார்த்தைய பேசிடவும் எண்ணம் கூடல, உனதன்பே ஒன்றே போதும் அதற்கீடே ஏதோ ஏதோ. ஓகே, ஸோ இந்த பல்லவி வந்து இட்ஸ் ஆக்சுவலி குவைட் லாங் அண்ட் ஃபுல் ஆஃப் சஸ்டெயின்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து இந்த பிரெத் எடுக்கிறது வந்து இட்ஸ் குவைட் அ ப்ராப்ளம். ஸோ அது வந்து கொஞ்சம் மேனேஜ் பண்ணி பிளான் பண்ணி நம்ம வந்து பாடணும்னா இட் வில் பி வெரி ஈஸி ஃபார் யூ. ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஈச் லைனுக்கு அப்புறமா அந்த விப்ராட்டோ விடுறோம் இல்லையா, அங்கே வந்து ஆஃப்டர் த விப்ராட்டோ ஐ ஹவ் டேக்கன் அ பிரெத். ஸோ ஈச் லைனுக்கு அப்புறமா ஐ ஹவ் டேக்கன் அ பிரெத். லாஸ்ட் லைன் மட்டும் அது வரைக்கும் எடுக்கல. ஸோ ஏதோ முடிச்சுட்டு டேக்கன் அ பிரெத், ஏதோ அப்படி பண்ணியிருக்கேன். ஸோ ரெண்டு ஏதோக்கும் நடுவில் ஒரு பிரெத் எடுத்துட்டு ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட் த பல்லவி. ஓகே, ஸோ வித் திஸ் வி கம் டு தி எண்ட் ஆஃப் த பல்லவி. ஓகே, ஸோ பல்லவி முடிச்சுட்டு இன்டர்வியூட் வரும் இல்லையா. ஸோ இந்த இன்டர்வியூடில் வந்து பல்லவி முடிஞ்ச உடனே இன்டர்வியூடில் வந்து ஒரு சின்ன ஹம்மிங் இருக்குது ஃபீமேலுக்கு. ஸோ அது வந்து எங்கே பாடணுங்கிறது வந்து நான் உங்களுக்கு ட்ராக் போட்டுட்டு காமிக்கிறேன். ஸோ தட் வில் பி ஈஸியர் ஃபார் யூ டு லேர்ன். ஓகே,
So this is how it ends. Okay, so this is how the interlude humming comes. So timing na solita, so now I'll tell you the tune again once more. So adu vanda odne adu vanda odne is the first one. Adukapprama is the second one, is the third one, is the fourth one. Okay, the fourth one konjam out shruti madri irukum, but that is the feel that they're giving. Avladha. Okay, so this is the humming that comes in the interlude. After this we go to Charanam 1. Charanam 1 வந்து it again starts with male lines. male lines ஓட ஆரம்பிச்சிட்டு அதுக்கப்புறமா female lines வரும். ஓகே, so female lines இப்படி வரும். மனசையும் திறந்து சொன்னா, ஓகே, மனசையும் திறந்து சொன்னா. So it is like a, you know, like a zigzag pattern the words go. Okay, so எல்லாமேல வந்து இந்த எல்லா ஒரு jerk எல்லாமே. Okay, so மேல ஒரு 3 step சங்கதி இருக்கு. மனசையும் திறந்து சொன்னா எல்லாமே கிடைக்குது உலகத்துல. Okay, so உலகத்துல endingல ஒரு 2 + 3 step சங்கதி இருக்கு. Okay, next line வருவதை எடுத்து சொன்னா. so இங்க வந்து சேம் டியூன் தான், வருவதை எடுத்து சொன்னா எண்டிங் மட்டும் ஃபர்ஸ்ட் லைன்ல நம்ம ஹிக்கப் கொடுக்க மாட்டோம். இந்த சொன்னா எண்டிங்ல ஒரு ஹிக்கப். வருவதை எடுத்து சொன்னா சந்தோஷம். so again சந்தோஷம் சொல்ல மாட்டோம், சந்தோஷம் சந்தோஷம். அந்த 3 steps முளைக்குது இதயத்துல. ஓகே, இங்க வந்து எண்டிங் வந்து 3 ஸ்டெப்ஸ் சங்கதி தான். அங்க 5 ஸ்டெப்ஸ் பண்ணோம், இங்க வந்து 3 ஸ்டெப்ஸ் தான். ஓகே, சோ ரெண்டு சேர்த்து பாடுறேன். மனசையும் திறந்து சொன்னா எல்லாமே கிடைக்குது உலகத்துல. வருவதை எடுத்து சொன்னா சந்தோஷம் முளைக்குது இதயத்துல. ஓகே, இவ்வளவுதான் சரணம்ல. அதுக்கப்புறமா வந்து மேல் லைன்ஸ் வந்துடும், ஹை பிச் லைன்ஸ். அதுக்கப்புறமா we have ஒரே ஒரு லைன் சொல்லிட்டேனே அவ காதல் இவ காதல பல்லவியிலேருந்து, அதுவும் சொல்லிடுறேன். சொல்லிட்டேனே இவ காதல. ஸோ அங்க வந்து நம்ம பல்லவியில வந்து கொஞ்சம் ஒரு சங்கதியோடு விட்டுட்டோம், இங்க வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம சஸ்டெயின் பண்றோம். ஓகே, ஸோ சின்ன வேரியேஷன் இருக்கு. சொல்லிட்டேனே இவ காதல. ஓகே, அது அங்க வந்த சங்கதியே தான். அது ஒரு சின்ன சங்கதியோட நம்ம எண்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறமா சொல்லிட்டாலே அவ காதல மேல் சொல்லிட்டு we will finish the charanam. ஓகே, ஓகே, ஸோ சரணம் 2 ஆரம்பிக்கிறது வந்து ஃபீமேல் ஆரம்பிப்பாங்க. ஸோ இதில் வந்து நம்ம ஒரு ஓட ஆரம்பிக்கணும். ஓகே, ஸோ ஹவ் இட் கம்ஸ் இஸ் ஓகே, ஸோ சின்ன சங்கதி வரும் அதில். ஸோ இதுதான் அதோட ஸ்ட்ரக்சரு. எத்தனையோ சொல்ல சொல்லாமலே. ஓகே, ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் லைன். எத்தனையோ சொல்ல சொல்ல ஒரு 3 ஸ்டெப்ஸோட இறங்கணும். சொல்லு சொல்லு ஓ எத்தனையோ சொல்லு சொல்லாமலே லே. ஓகே, அங்க எண்டிங்ல இன்னொரு 3 ஸ்டெப்ஸ் மேலே ஏறுது. ஓ எத்தனையோ சொல்லு சொல்லாமலே.
ஓகே. உள்ளத்திலே உண்டு என்பார்களே என்பார்களே. ஸோ அங்கே ஒரு ஜம்ப் இருக்கு. ஓகே. எத்தனையோ சொல்ல சொல்லாமலே உள்ளத்திலே உண்டு என்பார்களே. உண்டு, அங்கேயும் ஒரு சின்ன டிப்பு. உண்டு என்பார்களே. ஓகே. சொல்லுறதில் இங்கதான் கொஞ்சம் ட்ரிக்கி நோட்ஸ், அது பார்த்துக்கணும். சொல்லுறதில் 4 ஸ்டெப்பா ஏறணும். சொல்லுறதில் சொல்லுறதில் பாரே பாரே. இங்க ஒரு சங்கதி. இன்பம் இன்பம் எண்டிங்ல ஒரு சங்கதி. ஓகே. சொல்லுறதில் பாரே இன்பம். ஓகே. சொல்லுறதில் பாதி இன்பம் சொன்ன பின்னே ஏது துன்பம். ஓகே. ஸோ இதுதான் டியூனு. ஏது ஒரு சின்ன சங்கதி, அங்க துன்பம் ஒரு ஜம்போட நம்ம முடிப்போம். ஓகே. ஸோ இது கம் ஃப்ரம் சொல்லுறதில். சொல்லுறதில் பாதி இன்பம் சொன்ன பின்னே ஏது துன்பம். ஓகே. ஸோ சேர்த்து பாடுறேன். எத்தனையோ சொல்ல சொல்லாமலே உள்ளத்திலே உண்டு என்பார்களே. சொல்லுறதில் பாதி இன்பம் சொன்ன பின்னே துன்பம். ஓகே. ஸோ இங்க வந்து இதுவும் கொஞ்சம் பிரெத் டேக்கிங்காக தான் இருக்கும் இந்த லைன்ஸ். ஸோ நான் என்ன பண்ணேன்னா, சொல்லாமலே உள்ளத்திலே உண்டு என்பார்களே வரைக்கும் நான் வந்து பிரெத் எடுக்கல, அது ஒரு பிரெத்ல மேனேஜ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா பிரெத் எடுத்துட்டு சொல்லுறதில் பாதி இன்பம் சொன்ன பின்னே ஏது துன்பம், இதுக்கப்புறமா வந்து அகைன் ஐ ஹவ் மேனேஜ் டு டேக் பிரெத். ஓகே. ஸோ இதோட சரணம் 2 ஓட ஃபீமேல் லைன்ஸ் முடியும், அதுக்கப்புறமா மேல் லைன்ஸ் வந்துடும். ஓகே. ஸோ சரணம் 2 முடிச்சுட்டு நம்ம வந்து லாஸ்ட் பல்லவிக்கு போயிடலாம். லாஸ்ட் பல்லவி இஸ் ஒன்லி ஃபீமேல் அகேன். ஸோ இதில் வந்து சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் இருக்கும் தேன் த ஃபர்ஸ்ட் பல்லவி. ஓகே. சொல்லிட்டேனே அப்படிதானே நம்ம ஃபர்ஸ்ட் பல்லவி பாடணும். இங்க வந்து சொல்லிட்டேனே. ஸோ அந்த நேல ஒரு சின்ன எம்பசிஸ் வித் கிளைட். ஓகே. சொல்லிட்டேனே காதல, அதே சங்கதி தான், சேம் உடைய பண்ணுவோம். சொல்லும் போதே சுகம். ஸோ அந்த போதே அண்ட் சுகம் வந்து இங்க லிங்க் பண்றோம். நம்ம ஃபர்ஸ்ட் பல்லவியில அப்படி பண்ணியிருக்க மாட்டோம், பிளெயினா விட்டுருவோம். சொல்லும் போதே சுகம் சுகம் தாளல தாளல சங்கதி again is the same. Okay, only the linking part is the variation here. Again அதுக்கப்புறமா இது போல் ஒரு வார்த்தையை யாரிடமோ சொல்ல தோணல. ஸோ இங்க வந்து அங்க வந்து நம்ம கிளைட் பண்ணி அப்படியே சஸ்டெயின் பண்ணியிருப்போம். இங்க வந்து இந்த லைன்ல சஸ்டெயின் கிடையாது. இது போல் ஒரு வார்த்தையை யாரிடமோ சொல்ல தோணல. அந்த ஒரு 4 ஸ்டெப்ஸ்ல நம்ம வந்து கீழே இறங்கணும். ஓகே. இதுதான் அதோட ஸ்ட்ரக்சர். அது வந்து ஃபாஸ்டா பண்ணணும். இது போல் ஒரு வார்த்தையை யாரிடமோ சொல்ல தோணல. ஓகே. அதுக்கப்புறமா இனி வேறொரு வார்த்தையை பேசிடவோ எண்ண கூடாத. ஸோ இங்க வந்து அதே மாதிரி தான் அதே கிளைடு தான் அங்க விட்ட மாதிரி. அதுக்கப்புறமா இங்கதான் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும். ஓகே. போதும் வரைக்கும் நம்ம சேம், அதற்கு கீழே இல்லை மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா வரும் இங்க. ஸோ இந்த ஏதுமோ டிஃப்ரெண்ட். ஸோ இங்க வந்து 3 ஏது வரும் மொத்தமா. அந்த ஃபர்ஸ்ட் பல்லவியில வில் ஹேவ் ஒன்லி 2 ஏதும், இங்க வந்து 3 வரும்.
ஸோ இதுதான் எண்டிங் சங்கதி. இதுதான் லாஸ்ட் ஏதோ. ஓகே, ஸோ இன்னொரு வாட்டி சொல்கிறேன், இட் இஸ் a little confusing. ஓகே, ஸோ அந்த செகண்ட் ஏதோ அந்த சங்கதி பண்ணிட்டு we will link to the third ஏதோ. அந்த லிங்க் பண்ணும்போது தேர்ட் ஏதோ வந்து சாஃப்ட் பண்ணி ஆரம்பிக்கணும். ஓகே, I'll show you once more. ஓகே, ஸோ அந்த தேர்ட் ஏதோ வந்து சாஃப்டாக ஆரம்பித்து கிளைட் பண்ணி நம்ம போய் அந்த விப்ராட்டோட சஸ்டெயின். ஓகே, ஸோ இதோட இந்த பல்லவி முடிஞ்சிடும். ஓகே, ஸோ லாஸ்ட் பார்ட் ஆஃப் த சாங். ஸோ பல்லவி ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறமா we have this music. அது போயிட்டுருக்கும். ஓகே, ஸோ அந்த மியூசிக் போயிட்டுருக்கும். அந்த டியூன் போயிட்டுருக்கும் போது ஃபீமேல் ஒரு ஹம்மிங் வரும் லாஸ்டில். ஓகே, வந்த உடனே அப்படின்னு என் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஹவ் ஐ ஸ்டார்ட் இஸ் அப்படின்னு வரும்போது இப்படின்னு என் பண்ணிட்டோம். Okay, so with this we come to the end of the song. So I hope the video was quite clear and explanatory. So கற்றுக்கோங்க. பியூட்டிஃபுல் சாங், வெரி வெரி பியூட்டிஃபுல் நம்பர். செம்மையாக இருக்கும் அதோட எமோஷன் அண்ட் அந்த ஃபீல். அண்ட் பாடும்போது எஸ்பெஷலி இட் கிவ்ஸ் அ லவ்லி ஃபீல் குட் எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க்யூ. ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிவிடுங்க, கமெண்ட் பண்ணிவிடுங்க, அண்ட் உங்களுக்கு தெரிஞ்ச மியூசிக் லவர்ஸோட ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் இது வரைக்கும் நீங்கள் பாடறிவோம் படிப்பறிவோம் ஒரு யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் கீழே இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.